அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னா கூட எடப்பாடி வந்து தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரக்கூடாது அப்படின்ற நிபந்தனை வச்சிருக்கதாகவும் எடப்பாடியோட டிமாண்ட் வந்து அண்ணாமலை இல்லை, சுத்தமாக கிடையாது. ஆனால் அண்ணாமலையை நீக்கணுன்ற டிமாண்ட் வந்து இங்கேருந்து வருது, பிஜேபியிலேருந்து வருது. 18% வந்து ஏற்கனவே தமிழிசை தலைவராக இருக்கும்போது 2 பார்லிமெண்ட் தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கன்னியாகுமரி, இன்னொன்று வந்து தருமபுரி. அதுதான் அமித்ஷா கேட்குறாரு. அப்போவுமே 2 பார்லிமெண்ட் தொகுதியை ஜெயித்தோம இப்போ நீங்கள் 25 தொகுதியை ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு உங்களால் ஏன் ஜெயிக்க முடியும்? பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்தை விட சென்சிட்டிவான மாநிலமாக தமிழகம் மாறிப்போச்சு. தமிழகத்தில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு பார்க்கும்பொழுது இங்கே ஃபுல்லாக கரப்ஷன் ஹேண்ட் இங்கே இருக்குது தலைமையில். ஸோ இந்த தலைமையை மாற்றணுன்ற முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இவங்க வந்து கபலீகரம் பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா மாதிரி. அதில் வந்து ஷிண்டேவாக பலரை உருவாக்குறாங்க. இப்போ அதில் ஒருத்தர் தான் செங்கோட்டையன். நிர்மலா வந்து பெரிய அளவுக்கு டெல்லியிலேருந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணி செங்கோட்டையனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால தான் அவர் வந்து எடப்பாடிக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாரு. எப்படியாவது நான் வந்து மந்திரி ஆகணும் அப்படின்ற ஒரு கன்டென்ஷனில் போகிறாரு. பாஜகவுக்கு எதிராக போகிறாரு. தேவைப்பட்டால் வந்து நான் வந்து கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒரு தனி கட்சியை கூட நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவர். அமித்ஷா வந்து ஒரு நிபந்தனை வச்சார், ஆளுக்கு 2 வருஷம் ஆச்சு, கூட்டணி ஆச்சு அப்படின்னு நிபந்தனை வச்சார். எடப்பாடி வந்து இன்னும் பதில் சொல்லாமல் இருக்காரு அப்படின்றாங்க. அமித்ஷா வந்து 134 100ன்ற மாதிரி தான் வராது. 100 தொகுதி எங்கள் கையில் கொடுத்துருங்க, 134 தொகுதி நீங்கள் போடுங்க. அவர் எடப்பாடி சிஎம்னு சொல்லியே. விஜய் வந்து எடப்பாடி சிஎம்ன்ற அளவுக்கு ஒத்துக்கிட்டார். ஓகே, டெப்டி சிஎம் நான்ன்ற அளவுக்கு வந்துட்டார் விஜய். பிஜேபி இல்லாமல் வந்து நம்ம விஜயை டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு. அந்த மூவ் ரொம்ப ஸ்பீடாக போகும்போது தான் இவங்க இந்த மூவ் எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே விட்டா முடியாது, இதுக்கு மேலே விட்டால் எடப்பாடி ஜம்ப் ஆகி பறந்துருவாருன்னு தான் இவங்க இந்த மூவ் எடுக்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளராகவும் எடப்பாடி இருப்பாருன்றது சந்தேகம். ஆளுக்கு 2 வருஷம் ஆட்சியிலையும் பங்கு கேட்குறாங்க, சீட்லையும் 100 கேட்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டணி எப்படி ஒட்டும்னு நினைக்கிறீங்க? இல்லை எடப்பாடி எப்படி தான் ஒத்துப்பார் நினைக்கிறீங்க? அதனால தான் காலம் தாழ்த்துறாரு. அவர் காலம் தாழ்த்துறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் அவரால் பாஜகவுடைய டிமாண்ட்லேருந்து வெளில வர முடியாது. ஏன்னா ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னா கூட எடப்பாடி வந்து தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரக்கூடாது அப்படின்ற நிபந்தனை வச்சிருக்கதாகவும், இங்கிட்ட அண்ணாமலை வந்து எடப்பாடி வந்து தலைமை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு முரண் பிடிப்பதாகவும் சொல்லப்படுது. என்ன நடக்குது? எடப்பாடி வந்து அண்ணாமலை வேணான்லாம் ஒரு டிமாண்ட்லாம் வைக்கல. எடப்பாடி நம்ம தான் ஏற்கனவே பேசினோம். எடப்பாடி போனதே சம்மனுக்கு கூப்பிட்ட கைதி மாதிரி தான் அவர் அங்கே போனார். 3 கார் மாதிரி, அது மாதிரி இது மாதிரி ஒரு ரகசியமாக போனோன்னு தான் போனார். அவர் வந்து அங்கே அந்த கோரிக்கையெல்லாம் வைக்கல. அவர் வச்சதெல்லாம் வேலுமணி மேலே இவரை பற்றி வேலுமணி போட்டு கொடுக்க, வேலுமணியை பற்றி இவர் போட்டு கொடுக்க, அந்த மாதிரி தான் நடந்தது. அந்த வேலுமணி பக்கத்தில் இருந்தாரா சார்? இருந்தார். அதுக்கப்புறம் தனியாக பேசினார்ல. தனியாக பேசுகிறது தான் மேட்ரு. தனியாக பேசுறதுக்கு தான் இவர் தனியாக போனார் முதல்ல. பின்னாடி தான் அவர் வந்து கூட்டணி பேசணுன்னு சொல்லும்போது தான் இவர் இங்கேருந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனார். எடப்பாடியோட டிமாண்ட் வந்து அண்ணாமலை இல்லை, சுத்தமாக கிடையாது. ஆனால் அண்ணாமலையை நீக்கணுன்ற டிமாண்ட் வந்து இங்கேருந்து வருது, பிஜேபியிலேருந்து வருது. உங்களுக்கு குறிப்பாக கேசவ விநாயகம் வந்து முழுக்க ஃபைல் எடுத்து போட்டிருக்காரு. எக்ஸ்பென்சஸில் மோசடி இவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பழையெல்லாம் அண்ணாமலை மேலே போட்டார் முழுக்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கேருந்து போகுது. தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா பிரச்சனை கூட பேசப்பட்டது. அதுதான். அப்புறம் நயினார் நாகேந்திரன் என்னை அரெஸ்ட் பண்ண வச்சது, டிஎம்கேவோட லிங்க் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சது வந்து அண்ணாமலைன்றது அவருடைய கன்டென்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎல் சந்தோஷ் எல்லாருமே அதில் வராங்க. பிஎல் சந்தோஷம் வர்றாரு, அண்ணாமலையோட காட்ஃபாதர்னு சொல்லுவாங்களே. காட்ஃபாதர்னு வருவான். ஏன்னா அண்ணாமலையுடைய காட்ஃபாதராக அவர் கர்நாடகாவில் இருக்கும்போது இருந்தார். ஹனி ட்ராப் வீடியோக்கெல்லாம் அவருக்காக இவர் நிறைய பண்ணதாக சொல்லுவாங்க. ஒரு 8 மினிஸ்டர்ஸை வந்து ஹனி ட்ராப் வீடியோ பண்ணி கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லுவாங்க, எடியூரப்பாவை காலி பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னா, செந்தில்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து
ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய பிதாமகன். மொத்தம் ஒரு 6 மொழி தெரியும். தமிழகத்தின் மோகன் பகவத்னு பேர் அவருக்கு. அவரும் பொதுவாக ஆர்எஸ்எஸில் இருக்கவங்க கரப்டாக இருக்க மாட்டாங்க, பயங்கர கொள்கைவாதிகளாக இருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அவர் வந்து அனாவசியமாக யாரையும் சந்திக்க கூட மாட்டார், அந்த மாதிரி இருந்தார் செந்தில். அந்த செந்தில் வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் பெரிய ரியல் எஸ்டேட் வணிகம் வந்து பண்ணுறாரு. எல்லாமே இங்கே அண்ணாமலையோடு சேர்ந்து சம்பாதிச்ச சொத்துக்கள். இவங்க மேலே இருக்க சீரியஸ் அலிகேஷன் என்னன்னா, இவங்க வந்து திமுக அமைச்சர்களை மிரட்டி திமுக அமைச்சர்கள்கிட்டேருந்து கலெக்ஷன் வாங்கி இவங்க சொத்து சேர்த்தாங்க அப்படின்றது தான் இது வந்து மெயினாக அலிகேஷன். இந்த அலிகேஷன் எல்லாத்தையும் விட பெரிய அலிகேஷன் வந்து செந்தில் மேலேயும் அண்ணாமலை மேலேயும் கொண்டு போனது வேறு யாரும் இல்லை, நிர்மலா சீதாராமன். ஓகே, நிர்மலா சீதாராமனுக்கு இந்த விஷயங்களில் வந்து பெரிய அளவுக்கு உதவி பண்ணது வந்து கேடி ராகவன். நிர்மலா சீதாராமனுக்கு என்ன கோவம்னா, இந்த அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் அதிபரை கோவையில் வந்து இவர் பேசுகிறாரு, நிர்மலாமா பேசுகிறாங்க. அந்த விழாவில் 2 பேருக்கும் பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து ஊதி பெரிதாக்குனது வந்து லண்டனில் இருந்த அண்ணாமலை. அப்படிலாம் வந்து தொழிலதிபர்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்தக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அண்ணாமலை மன்னிப்பு கேட்க மாதிரி கேட்டிருந்தாரு. ஓகே, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நிர்மலா மன்னிப்பு கேட்கணுன்ற கோரிக்கையை முன் வச்சது யாருன்னா திமுக இல்லை, அண்ணாமலை. ஏன்னா இவர் வந்து அங்கே பெரிய கவுண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இவர் வந்து செல்வாக்கு மிக்க நபராக அண்ணாமலை மாறினதுனால அந்த விஷயங்கள் அடிப்படையில் அவர் வந்தார். அப்போது நிர்மலா கம்ப்ளைண்ட்டு, கேசவ விநாயகம் கம்ப்ளைண்ட்டு, ரைட்டுங்களா, வானதி கம்ப்ளைண்ட்டு, நயினார் கம்ப்ளைண்ட்டு, பொன்னார் கம்ப்ளைண்ட்டு, முருகன் கம்ப்ளைண்ட்டு. அண்ணாமலை மேலே கம்ப்ளைண்ட்டு சொல்லாத ஒரே ஒரு ஆள் யாருன்னா அமர் பிரசாத் ரெட்டி மட்டும்தான். பாக்கி எல்லாருமே கம்ப்ளைண்ட். அமர் பிரசாத் ரெட்டி அவரோட ஆள். அமர் பிரசாத் ரெட்டி, ஆயிஷா அப்துல்லா, இதெல்லாம் ஒரு டீமு. அந்த டீம் அது அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணலையே தவிர பாக்கி எல்லாருமே தமிழிசை உட்படவா? தமிழிசை உட்பட. தமிழிசை வெளியில் வந்து தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் உள்ளே வந்து ஆப்பு தான் எல்லாருமே. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு வந்து கட்சி செயலிழந்துருச்சு, மாநில நிர்வாகிகள் கூட்டம் வந்து கூட்டப்படல, மாநில நிர்வாகிகள் வந்து முறையாக தேர்ந்தெடுக்கப்படல, பாராளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்த காசு முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, செலவு பண்ணப்படல. பாராளுமன்ற தேர்தலில் வந்து நயினார் நாகேந்திரன் 4 கோடி ரூபாய் கொண்டு போனது வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. கட்சி வந்து டோட்டலாக மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, கட்சி செயலிழந்து போயிடுச்சு அப்படின்றத அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இவர் வந்து நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து மணல் விஷயத்தில் வந்து துரைமுருகனோட பெரிய கட்டிங் இவர் வாங்கியிருக்காரு. இவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை தப்பாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல் தடவை செந்தில் பாலாஜி மேலே இவர் டைரக்ட் பண்ணுறாரு. அது அதிமுக பீரியடில் நடந்த ஒரு கேஸு, எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு கேஸை வச்சு இவர் டைரக்ட் பண்ணி அதில் வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்துக்கிட்டே இவரால் ஜெயிக்க முடியல. ஸோ இவர் சொல்லக்கூடிய பில்டப் என்னன்னா, இவரும் அந்த செந்திலும் கொடுத்த பில்டப் தான். அதுதான் வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா செந்தில் வந்து ஆர்எஸ்எஸ். அவருங்க என்னன்னா 25 தொகுதிகளில் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு, 25 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இவங்க பண்ணது ஃபுல்லாக கலெக்ஷன் தான், பெரிய அளவுக்கான கலெக்ஷன். அண்ணாமலை வந்து கோவையில் போட்டி போடுறதுக்கு மணல் மாஃபியா கிட்டேருந்து 150 கோடி ரூபாய் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு. கொடுத்தது வந்து துரைமுருகன். அப்போது தமிழக உளவுத்துறை தலையிட்டு துப்பாக்கி வச்சு அந்த மணல் மாஃபியா ஆட்களை துரத்தி விட்டாங்க அவங்க. அந்தளவுக்கு ஆன ஒர்க் அவுட் என்பது நடந்தது. டோட்டலாக பிஜேபி என்பது பேரலைஸ் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷனே கிடையாது. மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம், எந்த நிர்வாகமுமே ஃபங்க்ஷன் இல்லை. ஒன்லி அண்ணாமலை மட்டும்தான் ஃபோக்கஸிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கப்புறம் தான் எழுச்சி பெற்றிருக்கு. பிஜேபிக்கு வந்து தனிச்சு 12% கிடைச்சிருச்சு, அவர் இல்லைன்னா அவ்வளோதான் பாஜக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே இப்போ. அதான் சார், 12% அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு.
விஷயங்கள் இருக்குது அப்படின்றது காரணம் வந்து அதிமுகவில் இருந்த ஒரு அதிருப்தி தான். அதிமுகவில் கேண்டிடேட்டே போட முடியல எடப்பாடியால், சுத்தமாக போட முடியல. எங்கெங்கே கான்ட்ராக்டர் மாட்டினானோ அவனெல்லாம் நிற்க வச்சாங்க. திருச்சியிலலாம் மணல் கரிகாலனுடைய தம்பியை தான் நிற்க வச்சாங்க. அந்த மாதிரி யார் யார் மாட்டுறாங்களோ நிற்க வைக்கிறாங்க. இந்த 18% கூட்டணி வாங்கின ஓட்டுகள் ஃபுல்லாகவே வந்து கூட்டணி ஓட்டுகள். பாமக ஒரு சைஸபிள் ஓட்டு 4 to 5% வரைக்கும் பாமகவுக்கான ஓட்டு என்பது இருக்குது. அது இல்லாமல் ரிபல் அதிமுக, அதிமுகலேருந்து இப்போது 40% இருந்த அதிமுக வந்து 20% குறையுது. அப்போ மிச்ச ஓட்டு எல்லாமே இந்த சைடு தான் வருது. ஸோ அதிமுக வாக்குகள் தான் மேஜரு, ப்ளஸ் பாமக வாக்குகள். இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா இப்போ அதிமுக வாக்குகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ண தொகுதிகள் ராமநாதபுரம் 3.5 லட்சம் வாக்கு வாங்குறாரு அவர் ஓபிஎஸ். அதே மாதிரி தேனி டிடிவி, அதே மாதிரி தருமபுரி இந்த சைடு. அது இல்லாமல் இப்போ கள்ளக்குறிச்சி மாதிரி இடையில் இருக்கக்கூடிய தொகுதிகள், கொங்கு மண்டல தொகுதிகள், அங்கெல்லாமே வந்து வேலுமணி வந்து ஓப்பனாக வந்து டபுள் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஏடிஎம்கேவே ஒரு டபுள் ரோல் ப்ளே பண்ணியிருந்தது. திமுகலேயும் இவருக்கு ஆதரவு இருந்தது. துரைமுருகன், KN நேரு இவங்கெல்லாம் வந்து ஓப்பனாகவே இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சக்கரபாணி, துரைமுருகன், KN நேரு, சக்கரபாணி, ஒரு டிஎம்கேல ஒரு பெரிய விங்கை வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இதெல்லாம் வந்து பாஜகவோட வாக்குகளில், இதெல்லாம் வந்து போலி வாக்குகள். இது வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து பாஜகவுக்கு போடுவாங்களான்னா இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகளை மைனஸ் பண்ணால் பாஜக வந்து ஒரு நோட்டாவை தாண்டினா கொஞ்சம் ஓட்டு தான் இருக்கும். இதுதான் வந்து அண்ணாமலையுடைய ஒர்க்கு, அண்ணாமலையுடைய இன்வால்மெண்ட்டு எல்லாம். இது 18% சொல்கிறது, அப்புறம் 11%. 18% வந்து ஏற்கனவே தமிழிசை தலைவராக இருக்கும்போது 2 பார்லிமெண்ட் தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கன்னியாகுமரி, இன்னொன்று வந்து தருமபுரி. அதுதான் அமித்ஷா கேட்குறாரு. அப்போவுமே 2 பார்லிமெண்ட் தொகுதியை ஜெயித்தோம இப்போ நீங்கள் 25 தொகுதியை ஜெயிப்பேன்னு சொல்லிவிட்டு உங்களால் ஏன் ஜெயிக்க முடியல, ஏன் ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிப்போர்ட் இவர் லண்டன் போய் அமிச்சதே அதுக்காக தான். ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுன்னா திமுக வந்து இந்தி எதிர்ப்பு, இந்த டீலிமிட்டேஷன், மத்திய அரசு வந்து நிதி தராமல் இருக்கிறது, மத்திய அரசை எதிர்த்து வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் இந்தியாவில் யாருன்னா ஸ்டாலின் தான். ஸ்டாலின் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனைகள் பற்றிலாம் போய் மனு கொடுத்து பேசுகிறதுக்காக பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. வக்ஃபு மசோதா அங்கே பாஸ் பண்ணும்போது இங்கே போட்டிக்கு ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறாங்க. கச்சத்தீவு நீங்கள் அங்கே பிரச்சனை கிளம்பும்போது இங்கே கச்சத்தீவு சம்மந்தமாக இங்கே ஒரு ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ வந்து திமுக வந்து டூத் அண்ட் நெயில் வந்து ஃபைட் பண்ணுது. அவங்க மட்டும் ஃபைட் பண்ணலை, பக்கத்தில் இருக்க எல்லா மாநிலங்களையும் சேர்த்து வச்சு ஃபைட் பண்ணுறாங்க. இப்போது பிஜேபி எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா அண்ணாமலையால் எடப்பாடியும் வந்து பாஜக கூட்டணிக்கு போகாததுனால அதிமுக திமுக ரெண்டுமே வந்து பாஜக இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கிடுச்சு. இல்லைங்களா? இவங்க வந்து மும்மொழி கொள்கை வந்து பெரிய அளவுக்கு கிளர்ந்து விட்டு எழும்போது மகாராஷ்டிராவில் இருக்க பிஜேபி வந்து மகாராஷ்டிரா மொழி மராட்டிய மொழிக்காக நிற்கிறான். இங்கே இருக்கிறவன் வந்து ஹிந்தி வேணும், எனக்கு மும்மொழி திட்டம் வேணும்னு கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க. அண்ணாமலை எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு மூவ். தமிழ்நாடு என்பது வந்து மொழி கொள்கை விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவ். அது வந்து இருமொழி கொள்கை வேணுன்றது திமுகவுடைய நிலை, அதிமுகவுடைய நிலை. இருமொழி கொள்கை தான் 2 பேரோட நிலை. அப்போது நீங்கள் 3ஆவதாக இருக்கிற வந்து தமிழை முன்னிறுத்தி போகணுமே தவிர மும்மொழி கொள்கை மூலமாக இந்தி திணிக்கப்படும்ன்ற ஒரு பவர்ஃபுல் கேம்பெயின் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போகும்போது அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கையெழுத்து இயக்கத்தை இவர் நடத்துகிறார். இவர் சொல்லக்கூடியது வந்து என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக நான் வந்து பாஜகவுடைய ஆதரவு நிலையை வளர்த்துட்டேன்னு. இதுதான் செந்திலும் அண்ணாமலையும் கொடுத்த பில்டப்பு. என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக மிகப்பெரிய ஆதரவு வந்துச்சுன்னு. மிகப்பெரிய ஆதரவுலாம் ஒன்றும் இல்லை. சசிகலா வந்து ஜெயிலேருந்து வரும்போது, ஜெயலலிதா வரும்போது ஜெயிலேருந்து வரும்போது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ தான் அவங்களால வர முடிஞ்சுது. சசிகலா வரும்போது 2 நாள் கழிச்சு வந்தாங்க.
அப்போது ஜெயலலிதாவை விட சசிகலாவுக்கு ஆதரவு அதிகம்னா அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட தினகரனால் உருவாக்கப்பட்ட ஆதரவு நிலை. இந்த பாயிண்டில் இருக்கிறவங்க அப்படியே 2 வேனில் தூக்கி 3 வேனில் தூக்கின்னு போயிட்டு அடுத்த பாயிண்டில் நிற்க வைக்கிறது. இப்படி ஒரு பில்டப் தான் சசிகலாவுக்கு இருந்தது. எம்ஜிஆர் வரும்போது டிலே ஆகும். அந்த மாதிரி ஒரு போலியாக உருவாக்குனது தான் எண்மண் எண் மக்கள் யாத்திரை. அதுவும் முழுக்க முழுக்க கலெக்ஷனில் தான் போச்சு. ஸோ இதை எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் தோற்றோம் அப்படின்னு. இப்போது ஸ்ட்ரெங்க்த்தாக நிற்கிற திமுகவை எதிர்க்கணும், அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்படின்னா பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்தை விட சென்சிட்டிவான மாநிலமாக தமிழகம் மாறிப்போச்சு. அந்த சித்தாந்த போராட்டத்தில் மாறிப்போச்சு. அப்போது அந்த தமிழகத்தில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு பார்க்கும்பொழுது இங்கே ஃபுல்லாக கரப்ஷன் ஹேண்ட் இங்கே இருக்குது தலைமையில். ஸோ இந்த தலைமையை மாற்றணுன்ற முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இதுதான் அண்ணாமலையை மாற்றுவதற்கான ரீசனே தவிர எடப்பாடி பழனிசாமியுடைய டிமாண்டு அது அல்ல. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு, நீங்கள் எடப்பாடியோட கூட்டணி வச்சிங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜெயிக்காது, முன்னாடி மாதிரி அதிமுகவுக்கு வந்து நாடார் வாக்குகளோ முக்குளத்தூர் வாக்குகளோ கிடைக்கிறது இல்லை, அதனால் வந்து எடப்பாடி இல்லாத ஒருத்தர் வந்து தலைமையாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை டிமாண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்களே. கண்டிப்பாக அது வந்து அண்ணாமலையுடைய தியரி. எடப்பாடிக்கு எதிராக, அதாவது கவுண்டரில் 3 பேருக்கு போட்டி தம்பி. ஒன்று வந்து செந்தில் பாலாஜி, இன்னொன்று வந்து எடப்பாடி, இன்னொன்று வந்து அண்ணாமலை. இதில் வந்து முழுக்க முழுக்க இவர் வந்து அடிக்கிறது எடப்பாடியை தான் அடிக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே கட்சி வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. பெரிய அளவுக்கு இன்றைக்கி அதிமுகனா எடப்பாடி தான். எடப்பாடியை தவிர்த்து விட்டு போகிற விஷயங்கள் என்பது எதுவுமே கிடையாது. அதனால தான் எடப்பாடியை கார்னர் பண்ணி எடப்பாடி மகன் மேலே ஒரு ஊழல் புகார் வந்து மாட்டும் பொழுது அந்த புகாரில் அவனை அந்த பையன் மிதுன் பழனிசாமியை கைது பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணிட்டு தான் அந்த பரபரப்பை கூட்டி தான் இவரை கூப்பிடுறாங்க. அந்த நெருக்கடி கொடுத்து தான் வர வைக்கிறாங்க. ஸோ எடப்பாடி அப்படின்னா எடப்பாடிக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா இவங்க பின்னாடி எஸ்பி வேலுமணி இருக்கார், இவங்க பின்னாடி ஓபிஎஸ் இருக்கார், இவங்க பின்னாடி சசிகலா இருக்காங்க, இவங்க பின்னாடி டிடிவி தினகரன் இருக்காங்க, தங்கமணி எல்லாருமே இருக்காங்க, ரைட்டா? கடைசியாக ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் இருக்காங்க. இவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜக ஆதரவாளர்களாக அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களோட ஒரு பெரிய அணியே அங்கே வந்துருச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கட்சி இருக்குது. அவர் கட்சியை லீட் பண்ணி போகிறாரு. அவர் பாஜக எதிர்ப்புணர்வோட கட்சியை வந்து கொண்டு போகிறாரு. என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாகை டெல்லிக்கு போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இஃப்தார் விருந்தில் சொல்லிட்டு போகிறாரு. டெல்லிக்கு போயிட்டு வந்தப்புறமும் இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, காவிரி கோதாவரி இணைப்புக்காக நான் பேசினேன். ஏன்னா நீங்கள் வர்ச்சுவலாக வந்து இவங்களுக்கு அரித்மெட்டிக் ஒர்க் ஆகலாம். ஏடிஎம்கே பிஜேபி வந்து கால்குலேட் பண்ணால் பல தொகுதிகளில் இவங்க 2 பேரும் ஒன்றா வரலாம், ஜெயிக்கலாம். திமுகவோட அதிகமான வாக்குகளை வாங்கினதா 2 பேரும் கணக்கு காட்டிக்கலாம். பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு, பல தொகுதிகளில் பிஜேபி டெபாசிட் சுத்தமாக இழந்திருக்கு. அதிமுக பல தொகுதிகளில் 3வது இடத்துல வந்திருக்கு, பிஜேபியும் பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போயிருக்கு. இவ்வளோ கூட்டணி இருந்தும் பிஜேபி போயிருக்கு. ஸோ இதில் வந்து எடப்பாடி கிட்ட தான் எல்லா சேவும் இருக்கிறதுனால தான் எடப்பாடிக்குரிய மரியாதை என்பது கொடுக்கப்படுது. அந்த விஷயங்களில் வந்து எடப்பாடிக்கு வந்து வாக்கு குறைஞ்சதுக்கு காரணம் ஒன்று அதிமுகவில் இல்லாத ஒற்றுமையின்மை, ரைட்டா? 10.5% இடஒதுக்கீடை வந்து எடப்பாடி வந்து அமுல்படுத்துறது வந்து அங்கே முக்குளத்தோரையும் மற்றவர்களையும் காயப்படுத்திச்சு. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், அவ்வளோ 10.5% இடஒதுக்கீடு அமுல்படுத்தின பிறகும், ரைட்டுங்களா, பலர் வந்து தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்காங்க. பல எம்எல்ஏக்கள் தென் மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஆர்பி உதயகுமார் வந்திருக்காரு, கோயில்பட்டி தொகுதியிலேருந்து கடம்பூர் ராஜு வந்திருக்காரு, ரைட்டுங்களா? இவங்கெல்லாம் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து ஜெயிச்சு வந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள். தலவாய் சுந்தரம் வந்திருக்காரு, மாதிரி நிறைய பேர் வந்து அங்கேருந்து வந்திருக்காங்க. அப்போது நாடார்கள் வாக்குகளும் முக்குளத்தோர் வாக்குகளும் விழலை அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் சசிகலா ஒரு சிம்பிள், முக்குளத்தோர் சிம்பிள், தினகரன் ஒரு முக்குளத்தோர் சிம்பிள்,
ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் ஒரு முக்குளத்தோர் சிங்கல். இந்த 3 முக்குளத்தோரும் அதிமுக விட்டு வெளியில் போனதுனால எடப்பாடிக்கு மைனஸ் இருக்கானா இருக்குது. ஆனால் அதெல்லாம் இவங்களை ரீயூனைட் பண்ணுறது மூலமாக கொண்டு வந்துடலாம். அப்போது இவர் பேசுகிறாரு எப்படி பண்ணுறதுன்னும் போது, சசிகலா, ஓபிஎஸ்ஸு, டிடிவி தினகரன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்ககிட்ட கொண்டு வராதீங்க, எங்கள் கட்சிக்குள்ளே அவங்கள நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்றது தான் எடப்பாடியுடைய டிமாண்டாக இருக்குது. எடப்பாடி சிங்கிளாக கட்சியை கொண்டு போகிறாரு. இவங்க வந்து கபலீகரம் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா மாதிரி. அதில் வந்து ஷிண்டேவாக பலரை உருவாக்குறாங்க. இப்போ அதில் ஒருத்தர் தான் செங்கோட்டையன், இவங்க உருவாக்குன ஷிண்டே. நிர்மலா வந்து பெரிய அளவுக்கு டெல்லியிலேருந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணி செங்கோட்டையனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால தான் அவர் வந்து எடப்பாடிக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி போயிட்டு வந்தோன்னே அவர் அங்கே போகிறாரு, நிர்மலாவை பார்க்குறதுக்கு அவர் போகிறாரு. ஆக்சுவலாக அவர் போனது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ், அவங்க பையனுக்கு நெருக்கமான ஒரு காலேஜ் மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்திருக்கு. அந்த ரெய்டை தவிர்க்கிறதுக்காக தான் அவர் போகிறாரு. ஒய் பிரிவு பாதுகாப்புக்காக கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒய் பிரிவும் கிடையாது, ஜெட் பிரிவும் கிடையாது. அப்போ எடப்பாடிக்கு ஜெட் பிரிவு கொடுங்கன்னு வைகை செல்வன் கேட்குறாரு. வைகை செல்வன் வருது. அதெல்லாம் இல்லை, ஒய் பிரிவுக்கான தேவை என்ன இருக்குது, செங்கோட்டையனுக்கு தேவை என்ன இருக்குது. அவரோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவர் டி நகர் சத்யாவோட மாறு வேஷத்தில் பல இடங்களுக்கு அவர் ஒரு வாணிகம் பண்ணுறாரு சத்யா. அந்த வாணிகம் தொடர்பான ஒரு விஷயங்களுக்கு பலரை சந்திக்கிறதுக்கு அவர் போவார். இதுதான் வந்து அதுக்கு ஒய்பிரிவு போட்டுலாம் வெளியில் தெரிஞ்சிடும் எங்கே போகிறாங்கன்னு. ரொம்ப ரகசியமாக போகிற இடம் இதெல்லாம், அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஆப்ரேஷன் செங்கோட்டையனை வச்சு நிர்மலா சீதாராமன் என்ன பிளான் பண்ணுறாங்க? எடப்பாடி கேட்டால் அவர் டெல்லி போனதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்றாரு. செங்கோட்டையன் கேட்டால் எல்லாம் நன்மைக்கே அப்படின்றாரு. எல்லா நன்மைக்கேன்னு தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. அங்கே ஒன்றும் நடக்கலை, அதான் விஷயம். ஒரு ப்ரைவேட் காலேஜ் விஷயமா போயிட்டு வந்திருக்காரு. அப்புறம் போய் அமித்ஷாவை பார்த்துருக்காரு, நைட்டு கொண்டு போய் பார்த்துருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க. ராஜின்னு ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டிகிட்டு போயிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு த்ரெட்டனிங் தான். யாருக்கு? எடப்பாடிக்கு. நீங்கள் மலைச்சாமின்னு ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கானா அதிமுக ஆதரவு தரும்னு அவர் பேட்டி கொடுத்தவொன்னே அவரை கட்சியை விட்டு தூக்கி போட்டுச்சு ஜெயலலிதா. அந்த மாதிரி எடப்பாடிக்கு செங்கோட்டையனை தூக்கி போடுறதுக்கான திராணியோ தெம்போ கிடையாது. ரைட்டா? எடப்பாடிக்கு வந்து எஸ்பி வேலுமணியை, பாஜகவோட எடப்பாடியை விட அதிக நெருக்கத்தில் இருக்கிறது எஸ்பி வேலுமணி. அவரை தூக்கி போகிறதுக்கான தெம்போ திராணியோ வந்து எடப்பாடிக்கு கிடையாது. இது வந்து அதிமுகவுடைய ஸ்டேட்டஸ்கோ. ஆனால் அதிமுக வந்து முழுக்க ஸ்வாப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை பலரை வந்து கேஸை காமிச்சு, விஜயபாஸ்கர் மாதிரி, தங்கமணி மாதிரி, வேலுமணி மாதிரி எல்லாரையும் கேஸை காமிச்சு மிரட்டி வச்சுருக்கு பாஜக. அதில் செங்கோட்டையனும் வருவார். செங்கோட்டையன் மேலே எந்த கேஸும் கிடையாது, ஆனால் செங்கோட்டையனும் வருவார். அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இதெல்லாமே. அதுக்கு ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லை. எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு சார். இது வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன்னு உறுதியாக இருக்காரு. அவங்க வந்து சேர்த்துக்க சொல்லி நிர்பந்திக்கிறதா சொல்கிறீங்க. எங்கே போய் இது முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்காக தான் செங்கோட்டையன் பயன்படுத்துகிறாங்களா? அதுக்கு இல்லை, அது வந்து நிர்மலாவோட ஆர்வ கோளாறில் பயன்படுத்துது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் சேர்க்க மறுத்தீங்கன்னா நான் செங்கோட்டையனை உங்கள் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவேன், இல்லை சசிகலா பொதுச்செயலராகுவேன், இல்லை செங்கோட்டையனை பொதுச்செயலராகுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்களா? அப்படி இல்லைங்க. ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் எல்லாமே கட்சி எல்லாமே எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது. எடப்பாடியை தான் மிரட்டி பணிய வைக்க முடியுமே தவிர, எடப்பாடி அதில் பணிஞ்சிட்டார். அவங்க பையன் விஷயம் கூட்டணின்னு சொல்ல மாட்டாரு. அமித்ஷா சொன்னால் கூட எடப்பாடி சொல்ல மாட்டாரு. இன்னும் அமித்ஷா வந்து 2 இடத்துல சொல்கிறாரு. ஒன்று வந்து அங்கே இருக்கும்போதே ட்வீட் போடுறாரு, 2வது இந்தியா டுடே என்க்ளேவில் போயிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்துக்கிட்டே இருக்குது. அதோட ஒரு ப்ராசஸில் தான் வந்து தமிழகத்தை வந்து டோட்டலாக சீரமைக்கிறது ஒரு 1 இயர் ப்ராசஸ். 1 இயர் ப்ராசஸில் ஒரு ப்ராசஸ் தான் அண்ணாமலையை நீக்கிறது. அந்த ப்ராசஸ்க்குள்ளே செகண்ட் அவங்க இறங்கிட்டாங்க. அண்ணாமலை எப்படின்னா இப்போ ஒரு 9ஆம் தேதி எடப்பாடி கேட்கவே இல்லைன்றீங்களா? அண்ணாமலை பற்றி எடப்பாடி எதுவுமே கேட்கலன்றீங்களா? அண்ணாமலை இருக்கிறது வந்து நெருடல் தாங்க எடப்பாடிக்கு. அண்ணாமலை இருக்கிறத வந்து எடப்பாடி விரும்பவே இல்லை. அண்ணாமலை, எடப்பாடி, செந்தில் பாலாஜி தானே அந்த கவுண்டர் பாலிட்டிக்ஸில் வரக்கூடிய. அதனால் அண்ணாமலைக்கு ஃபேவராலாம் இல்லை. இப்போ இவர் வந்து இப்போ மந்திரி ஆகணும்னு முயற்சி பண்ணுறாரு. அண்ணாமலை மத்திய மந்திரி ஆகணும்னு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யசபா வந்து ஆந்திராலேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் தான் காலியாக இருக்குது. அடுத்தது காலியாகிற இடம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிமுக வேட்பாளராக அண்ணாமலையை ஏற்றுப்பாங்களா?
அப்படி ஒன்றுன்னா இந்நேரம் வந்து அண்ணாமலை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? ஜூலை மாதம் தேர்தல் சார், ஜூன் ஜூலையில் தேர்தல், அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸே இல்லை. ஒரு எடப்பாடி காலில் உழாமல் இவர் தப்பிக்க முடியாது. இவர் போய் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிட்டு ரஜினிகாந்தை வந்து எதுக்கு ஆதரவு கேட்கவா, நானே தலைவராக நீடிக்கணுன்ற மாதிரி? இல்லை இப்போ அவர் ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா இடத்துலையும் எல்லாரும் இப்போ யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லிக்கு கடிதமாக பறக்குதுன்றாங்க. பறக்குது எல்லாம் அந்த அளவுக்கு அண்ணாமலை தான் பாஜகவை காப்பாற்றிக்கிட்டு இருக்காருன்னு டெல்லிக்கு கடிதங்களாக பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஒருத்தன் சரவணவன் ஒரு பையன் மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க, இப்போ தான் மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க. அவன் ராம்நாடு ஃபுல்லாக அதிமுக கூட்டணி வேண்டாம், எங்களுக்கு அண்ணாமலை மாநில தலைவரை மாற்ற வேண்டாம்னு ஒரு போஸ்ட்டு. இப்படிலாம் போஸ்ட் அடித்தா என்ன ஆகும்? பிஜேபியில் அது வேறு மாதிரி போகும், ரைட்டுங்களா? இப்போ இவரை மாற்றுற கன்டென்ஷனே வந்து செந்தில் மேலே, ஆர்எஸ்எஸ் செந்தில் மேலே 2 மாதத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் செந்திலோட ஃபைல் எல்லாமே கேவலமாக இருக்குது. கட்டிங் வாங்கியிருக்காரு, அவர் முழுக்க கட்டிங் வாங்கியிருக்காரு, அமெரிக்காவில் சொத்து சேர்த்துருக்காரு. அதனால் செந்திலோட கன்சிக்வன்சஸில் தான் வந்து பிஎல் சந்தோஷ் உட்பட யாருமே இவருக்கு சப்போர்ட்டாக இல்லை. இவர் வந்து எப்படியாவது நான் வந்து மந்திரி ஆகணும் அப்படின்ற ஒரு கன்டென்ஷனில் போகிறாரு. பாஜகவுக்கு எதிராக போகிறாரு. தேவைப்பட்டால் வந்து நான் வந்து கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒரு தனி கட்சியை கூட நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவர். இது மாதிரி நிறைய வராரு. அதாவது நுணலும் தன் வாயால் கெடும். அது மாதிரி இப்போது இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் அமித்ஷா வந்து நீங்கள் தேர்தல் முடிவுகளில் வந்து சீட் அலாட்மெண்ட்டு யார் யார் போட்டி போடுறது இந்த விஷயத்துலாம் மேலிடம் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் மாநில தலைவராக நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படி ஒரு மேலிடம் வந்து அப்படி எப்படி சொல்லும்? அவங்க ஏற்கனவே வந்து எழுதி கொடுத்த ஒப்பந்தம் மாதிரி சொல்கிறது கூட்டணி சம்மந்தமாக மேலிடம்தான் முடிவு செய்யுன்றது தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது கூட்டணி சம்மந்தமாக மேலிடம் முடிவு பண்ணணுன்னா சீட் அலோகேஷனு, யார் யார் நிற்கிறது போகிறது எல்லாத்தையுமே வந்து மேலிடம் தானே முடிவு பண்ணும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மேலெடுத்துக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் நிற்கிறதானா தமிழ்நாட்டு தலைவராக நீங்கள் இருங்க அப்படின்னு அமித்ஷாஜி சொல்லிட்டாராம். அப்போ வெளியில் பரப்பப்படுற செய்தி பொய்ன்றீங்க? பொய். இதெல்லாமே வந்து அண்ணாமலை பரப்புகிற செய்தி பொய். அண்ணாமலை வந்து தன்னோட வார் ரூம் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறாரு. லட்சக்கணக்கான ரூபாய் இப்போ வந்து 2 நாளில் அண்ணாமலை செலவு பண்ணிக்கிட்டு. ஆனால் அவரே தயாராக இருக்க மாதிரி தானே சார் பேசுகிறாரு. மானஸ்தன் அண்ணாமலைன்னு முன்னாடி பேசியிருந்தார். மானஸ்தன் அண்ணாமலை ஒருபோதும் எடப்பாடியை கூட்டணி கட்சி தலைவராக ஏற்றுக்க மாட்டேன்னாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் கூட நான் வந்து தொண்டராக இருக்கவும் தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஏன் முடிவில் நான் திடமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே பேசுகிறாரு. மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு அண்ணாமலை இல்லைன்னா அதிமுக கூட்டணி வச்சோன்னா ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்கள். இப்போது அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணின்னு ட்வீட் பண்ணிட்டார், இந்தியா டுடே என்க்ளேவ்லையும் பேசிட்டார். தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அதுதான் காட்டுது. அப்போது இதுக்கு மேலே அண்ணாமலை என்ன பண்ணுவார்? ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்கள். மாற்றி மாற்றி பேசலைன்னா அவர் ராஜினாமா பண்ணுறது தான் அவருக்கு சிறந்த விஷயம். அடுத்து என்ன மத்திய அமைச்சர் ஆக்குவாங்களா, இல்லை எப்படி ஒரு சென்ட் ஆஃப்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து ஆல் இண்டியா ஸ்போக்ஸ் பர்சனாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்பது 0% தான் இருக்குது. அவருக்கு பதில் யாருன்றதான் கேள்வி. இப்போ நயினார் நாகேந்திரனை போட்டால் சுத்தம், அவர் ஊரில் இருக்க எல்லா ஓட்டலையும் வாங்குவார், ரைட்டாக ஒரு 5 தலைமுறைக்கு சம்பாதிச்சுடுவார் நயினார் நாகேந்திரனை போட்டால். வானதி சீனிவாசன் வந்து தனலாபம்னு எழுதி தன்னோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, அது முடிஞ்சுதா? பொன்னார் போட்டால் அதை விட மோசம். இப்போ இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து சிபி ராதாகிருஷ்ணன், மகாராஷ்டிராவுடைய கவர்னர். அவர் வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ரொம்ப நெருக்கம், ரொம்ப நேர்மையான ஒரு பர்சனாலிட்டி அவர். அவரும் அண்ணாமலை வேணான்றார். அண்ணாமலை இருந்தால் சரியாக வராது அப்படின்ற கண்டிஷனுக்கு அவர் வர்றார். ஸோ இது அடுத்தது யாருன்ற ஆல்டர்னேட்டிவ் தான் தேடுறாங்க. ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கல. அண்ணாமலைக்கு ஈக்குவலாக ஒருத்தர் கிடைக்கலையா? இல்லை, அண்ணாமலை பண்ண டேமேஜ் வேறு சார். இந்த மாதிரி கேவலமாக இன்னொரு டேமேஜ் வரக்கூடாது. அண்ணாமலைக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் கிடைக்கணுன்னா அமர் பிரசாத் ரெட்டியை போடலாம்ல. அவர் அண்ணாமலையோட எல்லா ஸ்டைலும் இருக்குல்ல. நான் வந்து பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்வார்.
அவரை கைது பண்ண போனேன்னா பெரியார் சிலையை உடைப்பேன்வார். நான் உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸு, நானும் உதயநிதியும் ரொம்ப பெட்டுங்க, எனக்கு எல்லாமே உதயநிதி தான் அப்படின்னு பில்டப் கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அண்ணாமலைக்கு ஈக்குவலாக கேவலமாக பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நயினார்னா அவர் மேலே இருக்க அவர் பேர் எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, நேற்று கூட ஏடிஎம்கேல வந்து நிறைய பேர் வாழ்த்து சொன்னதாக கூட சொன்னாங்க. ஆமாம், நயினாருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. நயினார் ரெண்டு சைட்லேயும் நல்ல ஆள், திமுகலையும் நல்ல ஆள், அதிமுகலையும் நல்ல ஆள். நயினாரை போட்டால் திமுகவும் சேஃப்டி, அதிமுகவும் சேஃப்டி, நல்லா தான் போகும், எந்த பிரச்சனையுமே கான்ட்ரவர்சி. அவர் ஆசைப்படுறாரு கூட்டணி மலரணும்னு ரொம்ப நாளாக அவர் அந்த அதுக்காக தான் வந்து கேடி ராகவனை எப்படி ஹனி ட்ராப் பண்ணி மாட்டி விட்டாரோ அண்ணாமலை, இவரை வந்து அந்த 4 கோடி ரூபாவுக்கு வந்து போலீஸுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க பணம்லாம் அங்கேருந்து இங்கே வந்துடும் சார், இங்கேருந்து இந்த சேட்டு பசங்க நெட்வொர்க் இருக்குல்ல சவுகார்பேட்டை, அங்கேருந்து தான் போகும். சவுகார்பேட்டை நெட்வொர்க்கில் தான் இவருதும் போகுது. ஆனால் இவருது மட்டும் மாட்டுது, வேறு யாருதுமே மாட்டலையே காசு. எல்லாருக்கும் காசு சென்ட்ரல் லீடர்ஷிப் தானே கொடுக்குது. அப்போது போட்டு கொடுத்தது அண்ணாமலை. அதுலேருந்து அண்ணாமலையை வந்து ஒழிக்கணுன்றதில் நயினார் நாகேந்திரனுக்கு. அப்புறம் தமிழிசை தலைவராக வருவாங்க. பெஸ்ட்டு லீடர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன். அவர் மகாராஷ்டிராவில் கவர்னராக இருக்கார். அவரை வந்து திருப்பி இங்கே கொண்டு வர முடியாது. இலகணேசன் அவரை திருப்பி கொண்டு வர முடியாது, அவரும் கவர்னராக இருக்கார். வயசானவங்க இவங்க 2 பேரும். கேடி ராகவன் உள்ளவராரா? கேடி ராகவனுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. அவரை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. கேடி ராகவன் தான் இந்த ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க ஆப்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் பெரிய அளவுக்கு நிர்மலா பண்ணுறாங்க அந்த ஆப்ரேஷனை. அதுக்கு கேடி ராகவன் வந்து உதவுறாரு. கேடி ராகவனுக்கு ஒரு விஷயம் என்பது இருக்குது. இன்னும் நிறைய பேர் ப்ராபபிலிட்டி இருக்குது. யாராவது ஒரு புது முகத்தை தான் அவங்க வந்து தலைவராக கொண்டு வருவாங்க. அந்த தலைவர் 9ஆம் தேதி வருவாருன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் 9ஆம் தேதி என்ன நடக்குதுன்ட்டு. அமித்ஷா வந்து ஒரு நிபந்தனை வச்சார், ஆளுக்கு 2.5 வருஷம் ஆச்சு, கூட்டணி ஆச்சு அப்படின்னு நிபந்தனை வச்சார். எடப்பாடி வந்து இன்னும் பதில் சொல்லாமல் இருக்காரு அப்படின்றாங்க. அமித்ஷா வந்து 134 100ன்ற மாதிரி தான் வராரு. 100 தொகுதி எங்கள் கையில் கொடுத்துருங்க, 134 தொகுதி நீங்கள் போடுங்க. அவர் எடப்பாடி சிஎம்னே சொல்லியே. எடப்பாடி வச்ச கண்டிஷனில் அதுவும் ஒன்றுன்றாங்களே, என்னைய நீங்கள் சிஎம்மாக ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஆமாம், அவரோட கண்டிஷன்ஸ் தான் அது. எடப்பாடி சிஎம்மாக வரணுன்றது வந்து அதிமுகவுடைய மிகப்பெரிய முக்கியமான கண்டிஷன்ஸில் அதுவும் ஒன்று. ஆனால் அதுக்கு இன்னும் ஏற்றுக்கலையா? அதுவும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தானே சொல்கிறாங்க. அப்படியே அண்ணாமலை சொல்கிற மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே மகாராஷ்டிராவில் வர மாதிரி தானே. உங்களுக்கு தேவேந்திர பட்னவிஸை வந்து கொண்டு வரும்போது ஷிண்டே எல்லாம் உட்பட எல்லாரையும் காலி பண்ணிட்டு தானே கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன். இப்போ முதலமைச்சர் வேட்பாளராகவும் எடப்பாடி இருப்பார்ன்றது சந்தேகம். ஆளுக்கு 2.5 வருஷம் ஆட்சியிலையும் பங்கு கேட்குறாங்க, சீட்லையும் 100 கேட்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டணி எப்படி ஒட்டும்னு நினைக்கிறீங்க? இல்லை எடப்பாடி எப்படி தான் ஒத்துக்குப்பார் நினைக்கிறீங்க? அதனால தான் காலம் தாழ்த்துறாருன்னு கேட்குறேன். இல்லை, அவர் காலம் தாழ்த்துறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் அவரால் பாஜகவுடைய டிமாண்ட்லேருந்து வெளில வர முடியாது. ஏன்னா பாஜகவுடைய டிமாண்ட்லேருந்து அவர் வெளில வந்தார்னா மிதுன் வந்து உள்ளே போயிடுவார், ஜெயிலுக்கு போயிடுவான். அதான் மிதுன் பண்ண ஃப்ராடு, மிதுன் பண்ண முறைகேடு. அதில் வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து அவரால் வெளியில் வரவே முடியாது. ரைட்டுங்களா? இவங்கெல்லாம் பண்ண ஊழல் அடம் பிடிக்கிறாரே சார். ஓபிஎஸ் டிவி சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரே. அவர் சொல்கிற ஃபார்முலா நீங்கள் வச்சுக்கோங்க. சசிகலாவை நீங்கள் இன்டேக் பண்ணிட்டு சசிகலா சைடில் என்ன சொல்கிறாங்க, ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த ஒற்றுமை வந்து முடிஞ்சிடும், நாங்கள் எல்லோரும் ஒன்றாயிடுவோம், அதுக்கப்புறம் சசிகலாவுடைய தான் இருக்கும் அப்படின்றது தான் சசிகலா சைடோட எதிர்பார்ப்பு. ஒருவேளை அது நடந்தாலும் நடக்கலாம், அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ இவங்க கையில் இருக்கிறது பிஜேபி கையில் ரெட்டையிலையை கையில் வச்சுருக்காங்க. பொதுச் செயலாளர் பதவிக்கான கேள்வியை வந்து எலெக்ஷன் கமிஷன், 2 எலெக்ஷன் கமிஷனுடைய கொஸ்டின்ஸு, இந்த 2 கொஸ்டின்ஸையும் டிசைட் பண்ணுறதுல வந்து பிஜேபியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் டிசைட் பண்ண மாட்டாங்கன்றது குழந்தைக்கு கூட தெரியும். அந்த மாதிரி தான் இவங்க. சசிகலா அதிமுகக்குள்ளே வந்துடுவே நம்புகிறாங்க. சசிகலா இன்டேக் ஆகிடுவோன்னு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இன்டேக் ஆகிடுவோன்றதை சசிகலா நம்புகிறாங்க. அதுக்கான வேலைகளையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சசிகலாவுடைய சொத்தில் வந்து பிஜேபிக்கு பங்கு கேட்டாங்க ஒரு 5 லட்சம் கோடியில். 5 லட்சம் கோடியில் கேட்ட பங்கை வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. இனி வந்து சசிகலா ஃப்ரீ தான், சசிகலாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இன்னும் 1 வருஷம் பொறுத்து போனீங்கன்னா
அந்த சொத்து குவிப்பு வழக்கில் பெற்ற தண்டனையினால் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு இருந்த காலகட்டம் இன்னும் ஒரு மினிமம் 1 இயரில் போயிடும். அதுக்கப்புறம் சசிகலா முதலமைச்சராக கூட வரலாம். ஒன்றும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து நீங்கள் எந்த கேஸும் போட்டு தடையும் போட முடியாது. எடப்பாடி காலம் தாழ்த்தி விஜயோட கூட்டணி வச்சிடலான்னு அப்படிலாம் எந்த பிளானும் இல்லை, அதெல்லாம் முடியும், நினைச்சாலும் முடியாதுன்றீங்க. விஜயோட அவங்க கூட்டணி பேசினாங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து ஏடிஎம்கேவோட பேசணுன்றது தான் அவருக்கு இருந்தது. பேசினாங்க, எல்லாம் உட்காந்தாங்க. இதே மிதுன் பழனிசாமி தான் எல்லாத்தையும் பேசினார். எடப்பாடி ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே போய் எஸ்ஏ சந்திரசேகரன் கூடலாம் கூட்டணி பேசியிருக்காரு. அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கார். பிஜேபி இல்லாமல் வந்து நம்ம விஜயை டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு. அந்த மூவ் ரொம்ப ஸ்பீடாக போகும்போது தான் இவங்க இந்த மூவ் எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே விட்டால் முடியாது, இதுக்கு மேலே விட்டால் எடப்பாடி ஜம்ப் ஆகி பறந்துடுவாருன்னு தான் இவங்க இந்த மூவ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மூவுக்கு வந்து இவங்க கண்டென்ஷன் ஆகி போகும்பொழுது விஜய் வந்து எடப்பாடி சிஎம்ன்ற அளவுக்கு ஒத்துக்கிட்டார். ஓகே, டெப்டி சிஎம் நான்ன்ற அளவுக்கு வந்துட்டார் விஜய். டோட்டலாக அந்த சைடில் மூமெண்ட்டு வந்து டெப்டி சிஎம்ன்ற வரைக்கும். ஆனால் அவர் கேட்ட தொகுதி 80, இவங்க கொடுக்க வந்த தொகுதி வந்து 40. அதில் சிவி சண்முகம்லாம் விஜய் 15 தொகுதி கூட தேர மாட்டார்ன்றது தான் சிவி சண்முகத்தோட ப்ராக்டிக்கலான அனாலிசிஸ். அதெல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது, பேச்சுவார்த்தை நடந்தது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அந்த விஷயத்தை வந்து டே 1லேருந்து கொண்டு வர்றார். எடப்பாடி வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாளராக இருக்கார், நம்ம அவரோட வந்து சேர்ந்து போகணும் அப்படின்றது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து டே 1லேருந்து சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான தளமும் தான். மாநாட்டில் ஒரு வந்து அதிமுகவை பேசாமல் விட்டதற்கான காரணமும் தான். இப்போ நடந்த பொதுக்குழுவில் கூட அதிமுகவுக்கு எதிராக பேசல, ரைட்டா? மனராட்சி முதல்வரே என்றார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றார், மோடியை திட்டார். ஆனால் எடப்பாடியை திட்டவே இல்லை. ஊழல்னா அது பாசிச ஊழல்னா, அதிமுக ஊழல்னா விஜய்க்கு பாயாச ஊழலா? அதான் கிடையாது. ரெண்டும் ஊழல் தானே, அதுக்கான விஷயங்கள் இல்லை. ஸோ அந்த இன்டென்ஷன் வந்து அப்படி இருந்தது. இப்போ அது அப்படியே பாதியில் தொக்கி நிற்கிது. முடிஞ்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படியே நிற்கிது. ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வந்து மிக காட்டமாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு வந்து ஆதவ அர்ஜுனாவை பற்றி அவங்க ஃபேமிலியே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் அப்பாவோட பணத்தை வந்து தப்பாக பயன்படுத்துறாரு, அவரோட ஆசைக்காக அவரோட தேவைக்காக தப்பாக பயன்படுத்துறாருன்னு லாட்ரி மார்ட்டினோட பையனே கமெண்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே மனைவியும் அவருக்கும் எங்களுக்கும் அரசியல் ரீதியாக எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்குது அவங்க ஃபேமிலிக்குள்ள? அதாவது இப்போ மார்ட்டின் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு, அப்போலோவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவங்க குடும்பமே வந்து நீங்கள் என்டையராக பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ரொம்ப அலைனேட்டான குடும்பம். இப்போது விஜய் வந்து பொண்ணுங்களோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு. அதுக்கு கவுண்டராக வந்து ஆன்டி பிஜேபி விஷயத்தை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் பேசுகிறாரு. அப்போ இதை எப்படி பிஜேபி ரசிக்கும்? அது எப்படி ரசிக்கும்? அப்போது இவர் அண்ணாமலைக்கு ஆன்டியாக ஒரு பல விஷயங்கள் இவர் பேசும்போது, பிஜேபிக்கு எதிராக பல விஷயங்கள் பேசும்போது, இந்தியா முழுக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மார்ட்டின் குடும்பம் வந்து நம்பி இருக்கிறது பிஜேபி. அப்போ பிஜேபி மிரட்டும்ல, மார்ட்டின் குடும்பத்தை மிரட்டும்ல. என்னையா நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க எலக்டோரல் பாண்ட் வரைக்கும் ஆயிரக்கணக்கான கோடி பிஜேபி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஏம் வந்து இவங்க இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து லாட்ரியை கொண்டு வரணும், சுரண்டல் லாட்ரியை கொண்டு வரணும், ஒரு நம்பர் லாட்ரியை கொண்டு வரணும், அந்த மாதிரி லாட்ரிகளை கொண்டு வரணும். பொதுவாக ஜென்ரலாக லாட்ரின்னு வாங்குவாங்க பெர்மிஷனு, அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் சுரண்டல் லாட்ரி, ஒரு நம்பர் லாட்ரின்னு தான் சட்டவிரோதமாக நடக்கும். அதெல்லாம் தான் பண்ணணும். அப்போ இது எல்லாமே சட்டவிரோதமான தொழில். சட்டவிரோதமான தொழிலை பண்ணுறவங்க வந்து எப்படி போலீஸ்காரனை பகிச்சிக்க முடியும்? திமுக விமர்சிக்கிறது பிரச்சனை இல்லை, பாஜக விமர்சிக்கக்கூடாது. அது வந்து அந்த குடும்பத்துக்கு இதுவாக இருக்குது. அங்கே சார்லஸ்ன்னு பாண்டிச்சேரியில் லாட்ரி கொண்டு வர்றதுக்கு அவரை இறக்கி விட்டு அவர் அங்கே முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு ஜான்னு ஒரு எம்எல்ஏ அங்கே அவரோட சேர்ந்து பெரிய அளவுக்கு இங்கே வந்து போயிட்டுருக்காரு பாண்டிச்சேரியில். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஜேபியை வந்து கார்னர் பண்ணிங்கன்னா பிஜேபி எப்படி அதை பொறுத்துக்கும்? அதை மோசமாக அவங்க பிஜேபியோட த்ரெட்டனிங்கில் இப்போ சார்லஸ் பேசுகிறாரு, ரைட்டுங்களா? ஏற்கனவே அவங்க மனைவி வந்து
எங்களுக்கும் அவருக்கும் அவர் பேச்சுக்கும் அரசியல் ரீதியாக தொடர்பு இல்லை. தொடர்பு இல்லை அப்படின்றது. ஆனால் இவர் ரொம்ப கீழே போறாரு சார். எங்கள் அப்பாவோட பணத்தை தவறாக பயன்படுத்துறாரு, அவரோட ஆசைக்காக பயன்படுத்துறாரு, அவரோட தேவைக்காக பயன்படுத்துறாரு, இதுக்கு மேலே போனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருன்றாரு. ஆமாம், அது வந்து அங்கே ஒரு சொத்து பிரிவினை சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ட்டின் உடம்பு சரியில்லாதனால ஒரு சொத்து பிரிவினை சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சண்டையோட எதிர்விளைவு தான் இதெல்லாம். அதை வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு போயிடலாம் முடியாது. அவர் ஒரு லாட்ரி ஃபேமிலியிலேருந்து வர்றாரு. உன்னோட ஏம் லாட்ரியை உருவாக்குறதுனா நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகிச்சிக்க முடியாது. ஏன்னா லாட்ரி பிரிண்ட் ஆகி வெளியாகக்கூடிய அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்டுன்ற நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக பிஜேபி கையில் தான் இருக்குது, ரைட்டுங்களா? பாக்கி எல்லாம் பல மாநிலங்கள் பிஜேபி கையில் இருக்க மாநிலங்களில் தான் 5 மாநிலங்களில் லாட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் பிஜேபியை டோட்டலாக பகிச்சிக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து நீங்கள் ஆளுங்கட்சியை பகிச்சிக்கவே முடியாதுங்க. அதுவும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆதவர்ஜுனோட பேச்சே வந்து விஜய்க்கு நெகட்டிவாக போய் முடியும் அப்படின்றதான பேச்சுக்கும் அடிபட்டு இருக்கு. ஆனால் ஆதவ அர்ஜுன் தானே செலவு பண்ணுறாரு, அவர் தானே விசிகேலையும் செலவு பண்ணார், அவர் தானே திமுகலையும் செலவு பண்ணார், அவர் தானே பாஜகவுக்கு மார்ட்டின் நேரடியாக கொடுத்தது. அவங்க நடுவில் அதிமுகவுக்கும் போகிறதுக்கான ஒரு முயற்சி என்பது நடந்தது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய அதிமுக முயற்சிக்கு மார்ட்டினே ஆதரவாக இருந்தார். மார்ட்டினும் எடப்பாடியும் ரொம்ப க்ளோஸ். ஒரு சைடில் என்ன சொல்லுவார், இவர் வந்து திமுகவோட க்ளோஸு அப்படின்ற மாதிரி நடிப்பார். ஆனால் எடப்பாடியோடையே ஒரு க்ளோஸு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து எப்படியாவது அதிமுக கொண்டு போயிடணும் அப்படின்னு மார்ட்டின் முயற்சி பண்ணுறாரு. அப்போது எடப்பாடி சொல்கிறாரு, நீ வந்து ஒரு தனி அமைப்பு ஒன்று ஆரம்பி, இல்லை தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு வேணாவா, உன்னை டைரெக்டாக கட்சியில் எடுத்துக்கிட்டால் அது வந்து எங்களுக்கு பின்னாடி சிக்கல் வரும் அப்படின்னு உஷாராக நவுந்துடுறார் எடப்பாடி. ஸோ பிஜேபி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறதும் பொலிட்டிக்கலாக நீ வைப்ரண்ட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதும் நீ வந்து மாட்டிப்ப. ஆனானப்பட்ட விஜய்க்கே ஒய்பிரிவு பாதுகாப்பு பிஜேபி தானே கொடுக்குது. அங்கே பெயிண்டாக வர்றார்ல விஜய். விஜயுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஐடியில் மாட்டாமல் இருக்கணும், இடியில் மாட்டாமல் இருக்கணும்னா விஜய் வந்து அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணும், பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ணும். விஜய்க்கே அந்த கதி இருக்கும்போது மார்ட்டினுக்கு எந்த கதி இருக்கும்? அவருக்கும் அதே கதி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரில் தான், பிஜேபியோடைய மிரட்டல் ப்ரெஷரில் தான் அவங்க மார்ட்டினுடைய சொந்த மகன் வந்து இந்த மாதிரி ஆன்டியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கார். நன்றி சார், உங்களை தவிர வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.